இன்னைக்கு நாம 7ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்துல இருக்கிற 2 மிக முக்கியமான கவிதை பகுதிகளை எடுத்துக்கிட்டு அதோட வரிகளையும் அதோட நேரடியான அர்த்தத்தையும் அலச போறோம். ஆமா. முதல் கவிதை பகுதி மழைப்பொழிவு. இது கவியரசு கண்ணதாசன் எழுதின இயேசு காவியம் நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. அதாவது இயேசுநாதர் ஒரு குன்றின் மீது ஏறி நின்னு மக்களுக்கு வழங்கின அறிவுரைகள் தான் இந்த மழைப்பொழிவு. கரெக்ட். இப்போ இந்த கவிதையோட முதல் பாதியை நான் முழுமையா வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது. தலைவர்கள் அவரென்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பாரென்றார். அடுத்த வரிகளை பாருங்க. சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம், அது தர்மம் ஒன்றே நம்பினால் பிறகே அடங்கிவிடும் கலகம். ஆமா. ஊதும் பொருளாதாரம் தரிலும் உன்னத அறம் வேண்டும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லா தான் வாழ்வினை பெற வேண்டும். இதோட சுருக்கமான விளக்கம் என்ன? அதாவது சாதிகளாலும் பல கருத்து வேறுபாடுகளாலும் இந்த உலகம் ரொம்பவே தடுமாறிக்கிட்டு இருக்கு. நாம தர்மத்தை, அதாவது அறத்தை முழுமையா நம்பினா மட்டும்தான் இந்த கலகங்கள் எல்லாம் அடங்கும். பணம் சம்பாதிக்கிறதுலயும் அறம் இருக்கணுமா? கண்டிப்பா. பொருளாதாரம் ஈட்டுவதிலும் அறம் வேணும். அப்போதான் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாத ஒரு வாழ்வை எல்லாரும் பெற முடியும்னு ரொம்ப நேரடியா சொல்லிருக்காரு. ரொம்ப தெளிவான விளக்கம். இப்போ கவிதையோட அடுத்த பாதியை வாசிக்கிறேன். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர். இதுதான் பரிசென்றார். ஆமா, இரக்கம் காட்டுறவங்க இறைவனோட இரக்கத்தையே பரிசா பெறுவாங்க. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். இது ரொம்ப ஆழமா இருக்கே. உண்மைதான். ரொம்ப ஆசைப்பட்டா வாழ்க்கை வறண்ட பாலைவனமா மாறிடும். நல்ல எண்ணத்தோடு தூய மனசுல வாழ்ந்தா வாழ்க்கை சோலைவனமா செழிப்பா இருக்கும் அப்படின்னு நேரடியா சொல்றாரு. தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு. தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. மனிதர்கள் தங்களுக்குள்ள சண்டையிட்டுக்கிட்டும் இது ஏன் நாடு அது ஓ நாடுன்னு பொய்யா உறவாடிட்டும் வாழ்றாங்க. இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண் கனவு. தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. அதாவது இந்த 1000 வீணான போட்டிகளை தவிர்த்துட்டு அமைதியா வாழ்ந்தா அவங்களோட இதயம் மலையளவி உயரும்னு ரொம்ப அழகா முடிச்சிருக்காரு. மிகச்சிறப்பு. சமூக அமைதியை பத்தி பார்த்தோம். அடுத்ததா ஒருத்தரோட சொந்த ஆற்றல அமைதியை எப்படி அறிவது அப்படின்னு பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஆமா. பிருந்தா எழுதின மகளுக்கு சொன்ன கதை நூல்ல இருக்கிற தன்னை அறிதல் கவிதையை தான் இப்போ பார்க்க போறோம். சரி, அந்த வரிகளை கேளுங்க. அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது. தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது போய்விடு என்றது. பாவம் குயில் குஞ்சு. அது எங்கு போகும்? அதுக்கு என்ன தெரியும்? அது எப்படி வாழும்? அதாவது காக்கையோட கூட்டுல பிறந்த குயில் குஞ்ச காக்க துரத்தி விடுது. ஆமாம். குயில் குஞ்சும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது. அம்மா காக்கா கேட்கவில்லை, கிளம்பி போகச் சொல்லிவிட்டது. அதுக்கு கூடு கட்டவும் தெரியாது, உறவுகள் யாரும் இல்ல. குயில் குஞ்சால் அம்மா காக்கையை பிரிய முடியவில்லை. அதுவும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பித்தது. அம்மா காக்கையைப் போல கா என்று அழைக்க முயற்சி செய்தது. ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை. இந்த குயில் குஞ்சோட பயணத்தோட நேரடி விளக்கம் என்ன? அதாவது அது தன்னை ஒரு காக்கைன்னு நினைச்சு கத்த முயற்சி பண்ணுது. ஆனா அதுக்கு அது வரல. குளிரிலும் மழையிலும் வெயிலும் ரொம்ப கஷ்டப்பட்டு பசியால இறை தேடி வாழ பழகுது. அதற்கு கூடு கட்ட தெரியாது பாவம். சிறிய பறவைதானே. கூடு கட்ட அதற்கு யாரும் சொல்லித் தரவும் இல்லை. அம்மா அப்பா இல்லை, தோழர்களும் இல்லை. எந்த துணையும் இல்லாம கஷ்டப்பட்டு கடைசில ஒரு நாள் கூ அப்படின்னு கூவிய பிறகுதான் அது தன்னை ஒரு குயில்னு முழுமையா உணருது. குளிரில் நடுங்கியது, மழையில் ஒடுங்கியது, வெயிலில் காய்ந்தது. அதற்கு பசித்தது, தானே இறை தேடத் தொடங்கியது. வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழக்கிவிட்டது. ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது. அன்றுதான் ஒரு குயில் என்று கண்டுகொண்டது. இதுல இருக்கிற மையக் கருத்து ரொம்ப எளிமையானது. ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு தனித்திறமை உண்டு. அந்த ஆற்றலை அறியாத வரைக்கும் எதிர்காலம் பயமுறுத்தும் இல்லையா? கண்டிப்பா. ஆனா ஒன்ஸ் நமது ஆற்றலை உணர்ந்துட்டா வாழ்க்கை ரொம்ப எளிதாகிடும். வரக்கூடிய 40 மிக முக்கியமான ஒரு மதிப்பெண் கேள்விகளை நாங்களே ஒருத்தருக்கொருத்தர் கேட்டு வேகமா பதிலளிக்க போறோம். கவனமாக கேளுங்க. நான் தயார். கேள்விகளை வேகமா பரிமாறிக்கலாம். கேள்வி 1. மழைப்பொழிவு பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? இயேசு காவியம். அடுத்த கேள்வி, இயேசு காவியம் நூலின் ஆசிரியர் யார்? கண்ணதாசன்.
கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா. கண்ணதாசனின் சிறப்பு பெயர் என்ன? கவியரசு. கண்ணதாசன் எந்த மாநிலத்தின் அரசவை கவிஞராக இருந்தார்? தமிழகம். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அறிவுரைகளையும் கூறும் நூல் எது? இயேசு காவியம். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது எது என இயேசுநாதர் கூறுகிறார்? சாந்தம் அல்லது பொறுமை. சாந்தம் என்பதன் பொருள் என்ன? அமைதி. தாரணி என்பதன் பொருள் என்ன? உலகம். மகத்துவம் என்பதன் பொருள் என்ன? சிறப்பு. வேதங்கள் என்பதன் பொருள் என்ன? வேறுபாடுகள். இரக்கம் என்பதன் பொருள் என்ன? கருணை. சாந்தம் உடையவர்கள் எதை முழுவதும் பெறுவர்? உலகம். உலகம் எதனால் தடுமாறுகிறது? சாதிகளாலும் பேதங்களாலும். உலகம் எதை நம்பினால் கலகம் அடங்கும்? தர்மம், அதாவது அறம். பொருளாதாரம் ஈட்டுவதிலும் எதை பின்பற்ற வேண்டும்? அறம். இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுபவர்கள் எதை பரிசாக பெறுவர்? இறைவனின் இரக்கத்தை. ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை என்னவாக மாறும்? பாலைவனம். தூய மனத்தில் வாழ நினைத்தால் வாழ்க்கை என்னவாக மாறும்? சோலைவனம். மனிதர்கள் எதை பேசி பொய்யுறவாக வாழ்கின்றனர்? தன்னாடு பிறர் நாடு. இமைக்கும் போதில் எத்தனை போட்டிகள் நடப்பதாக பாடல் கூறுகிறது? 1000. அமைதியாக வாழ்ந்தால் இதயம் எவ்வளவாக மாறும்? மலையளவு. மலையளவு என்பதை பிரித்து எழுதுக. மலை கூட்டல் அளவு. தன்னாடு என்பதை பிரித்தெழுதுக. தன் கூட்டம் நாடு. இவை கூட்டல் இல்லாது என்பதை சேர்த்தெழுதுக. இவையில்லாது. தன்னை அறிதல் கவிதையின் ஆசிரியர் யார்? சே பிருந்தா. சே பிருந்தா எழுதிய நூல்களில் ஒன்றைக் கூறுக. மகளுக்குச் சொன்ன கதை. தன்னை அறிதல் கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? மகளுக்குச் சொன்ன கதை. எந்த பறவைக்கு கூடு கட்டத் தெரியாது? குயில். குயில் குஞ்சு எந்த பறவையின் கூட்டில் முட்டையிலிருந்து வெளிவந்தது? காக்கை. காக்கை குயில் குஞ்சை எப்படி அழைக்க முயற்சி செய்யச் சொன்னது? கா. குயில் குஞ்சு தன் குரல் என்னவென்று எப்போது உணர்ந்தது? கூ என்று கூவிய போது. தானொரு என்பதை பிரித்தெழுதுக. தான் கூட்டல் ஒரு. தன்னை அறிதல் கவிதையின் மையக் கருத்து என்ன? தனித்திறமையை அல்லது ஆற்றலை அறிதல். குயில் குஞ்சு குளிரில் என்ன செய்தது? நடுங்கியது. குயில் குஞ்சு மழையில் என்ன செய்தது? ஒடுங்கியது. குயில் குஞ்சு வெயிலில் என்ன செய்தது? காய்ந்தது. குயில் குஞ்சு பசியால் எதை தேடத் தொடங்கியது? இரை. குயில் குஞ்சுக்கு வாழ்க்கையை வாழப் பழக்கியது எது? வாழ்க்கை. இயேசுநாதர் எதன் மீது ஏறி நின்று உபதேசம் செய்தார்? குன்றின் மீது. அப்பாடா, மிகச்சிறப்பா இந்த 40 கேள்விகளையும் வேகமா முடிச்சிட்டோம். ஆமா.